வணக்கம். கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கிறோம்னா நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம். Screen time, very big time. It's also very important to be a part of wonderful good films. So that too in Samudra Gani sir. நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு என்னை ஒரு அழைப்பு விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்க தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கணியன் நேர்காணல் செஞ்சிருக்கேன், அண்ணன் நேர்காணல் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவா நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரம் சகோதரர்கள் எனக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கிறோம்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேனு கனியின் பூங்குன்றல் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனி அண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவார சொன்ன உடனே சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவார சொல்லுவார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லை சொல்வார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. இருந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல் விஷர்ஸ் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்ன திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்ன திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் சின்ன திரைக்கு திருப்பி இயக்குனாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்கு, நான் அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபேமிலி கிட்டலாம் சொல்லிட்டு, உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை, இல்லைம்மா பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போடுறது. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார். அதுக்கப்புறமா பொறுமையா ஒரு படமா இயக்கி அதுக்கப்புறமா ஒரு பெரிய நடிகரா மாறினாரு. அப்பவும் அவர் எங்கேயுமே நிக்கவே இல்லை. எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமேஷ் சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா. ஆனா அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்துல நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது
நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குனர்கள் இன்னைக்கு சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேல வச்சிருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகள்ல கண்டிப்பா ராமமும் ராகவமும் கண்டிப்பா வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் வந்து இப்ப சொன்னாரு, அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனா வந்து என்ன வந்து அவர் வந்து பாவிச்சு வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போறாங்க. ஸோ எல்லாரும் போல நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் நமஸ்காரம். আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। எல்லா டிரெக்டர்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மோக்ஷா. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always do heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful good films. So that too in Samudra Gani sir's film. Thank you so much producer sir, Prithvi sir, Dhanraj garu, for trusting me, and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil films. So இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்கீங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடையை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குனர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது, உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராமன் அண்ணன் எனக்கு கிடைச்சாரு. ரொம்ப அருகாமையிலிருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தம்பிராமன் அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு. அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிக்கும் தலைக்கூத்தல். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். பாருங்க கார்த்திக், எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார். அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் அண்ணனோட பயணிச்சுட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார், சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு என்னை ஒரு அழைப்பு விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் வந்து அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார், அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணார். அதாவது ஒரு விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவான ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று
நம்மளோட பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேல போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நான் இங்க நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவனுக்கு நன்றி. சில்வா மாஸ்டர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். வந்துட்டீங்களா? வாங்க. சில்வா மாஸ்டர் என் தம்பி, என் நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி பாரு, அதுலயே பாரு. சித்திரை செவ்வானம்னு ஒரு திரைப்படம். அதாவது தம்பியோட முதல் படைப்பு. ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லாருன்னா ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை கொடுத்தாரு. காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும்னு நம்புறேன். இறைவனுக்கு நன்றி. சில்வா ரொம்ப நன்றி சில்வா, தேங்க்யூ. அப்புறம் என் பிள்ளைங்க வந்திருக்காங்க. இவன் சாரகேஷ், இவன் கௌஷிக், 3 பேரும் எனக்கு 3 பிள்ளைங்க. 2000 ஸ்மால் ஸ்கிரீன் பண்ணும்போது அங்க இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா ஒரு புள்ள கிடைச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட பார்ப்பது. அப்புறம் நடிகர்கள், அவன் இப்போ ஒரு பிள்ளையா இருக்கான் தண்டராஜ், அவன் ஒரு தம்பி, அப்புறம் அம்மா மோக்ஷா. தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸ் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும், ராம் ராகவும் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமாம், தம்பி கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, இப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை ஆணை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்க கொடுத்துட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம், எத்தனை கோடி பணம் இருக்கு, அதில் என்ன சாதிச்சோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரை வாழ்வாரு. அப்படி வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன் யோசிக்கலாம். ஸோ தம்பி பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அதற்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும், ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டை வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவருக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது ஒரு சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவர் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சேதாரமா இருப்பான். அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடி பேரன் பேத்தியோடு உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கிவிட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்ல திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். சோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு phase 1, phase 2, phase 3, phase 6 வரைக்கும் கம்ப்ளீட்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்க. அதற்கு ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்லுவோம், ஒரு மனிதனை வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது.
சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுறேன், என்ன பேசுறது தம்பியாரை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட் முதல் ஃபீல் குட்ன்றாங்க. இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்ல யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு ஃபீல் குட் புராணம் தான், ஆனா எழுதுனது மனசு இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சுவாசம் என்னன்னா, ராமன் கடவுள், அவரை இரவு மகளாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில்ல அடியான், வில் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன் என்று தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுபவம் வழங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்படுத்த கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்துடன் இந்த வில் எடுத்து பார்க்கலாம். பார்த்தா ராமனுடைய கலங்கலாம். ஐயோ பார்த்தா ராமன் ராமா நீயா இந்த பரீட்சைக்கு நீயா காரணம் போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாதிக்கக்கூடியவனா நீ இந்த பரீட்சையை சுமந்தால் இந்த புகை என்ற மௌனத்தை யார் சுமப்பா? தகுதியில் அவன் உட்கார்ந்து போறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அந்த வசனங்கள் போறான் பாருங்க. ஏய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவாக கொண்டவன்டா நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி. நான் குரங்கு இடத்தை சேர்ந்தவன். ஐயோ, எப்பேற்பட்ட கடவுளியாதான் யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ என்னை குத்திட்டியாப்பா? நீ என்ன செய்ய செஞ்சு உனக்கே தெரியாம செய்தியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மகன் மாறுவேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசினாரா? அதை நினைச்சு எனக்கு சங்கடம் இருக்குப்பா. சோ அவரை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் குட் பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பிளாஸ்டிக் அப்படின்றதுக்காக வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சவம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது இந்த மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற போது மனிதன் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, நான் வணங்கிய கடவே என்னை வந்து கூத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகை திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுப்ரீம் கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத உதவ ஒரு மூலையில ஒரு சூழ்நிலையில அவன் மேல இதே மாதிரி பணத்தை ஒண்ணு. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா, அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்ததே என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் பண்ணலாம். படிக்கிற போது இதெல்லாம் இதனுடைய டைரக்டர்ஸ் உங்களை அனைவரையும் இதை விட வயது இளையவராக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்க. வாழ்க வையம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.